ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடனுங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுதுங்களா? கோதுமையில் வத்தல் தாங்க. கோதுமை பாலில் வத்தல் செய்ய போகிறோம். கோதுமை 2 காப்படி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 முறை கழுவியிருக்கேன். இது நல்லா ஊறட்டும். இன்றைக்கி பகல் ஃபுல்லாக ஊறட்டும், நைட் ஃபுல்லாக ஊறட்டும், ஒரு நாள் ஃபுல்லாக. இது மறுநாள் காலையிலங்க, செகண்ட் டே. அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி ஒரு 3-4 முறை கழுவிட்டு திரும்பவும் ஊற வைக்கணும். ஊறியிருக்கோம், இருந்தாலும் நம்ம ஊற வைக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டோமா, இதை கிரைண்டரில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக ஓட்டணுங்க. நைஸாக ஓட்டி இதில் வருது இல்லையா, அரைஞ்சி வருது இல்லையா, அந்த பாலை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை வச்சு தான் வத்தல் செய்ய போகிறோங்க. சூப்பராக இருக்குங்க வத்தல். அரைஞ்சி வந்துருச்சு. இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்ட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த பாலை எடுத்துக்கலாம். அந்த திப்பிலாம் அப்படியே சேர்ந்துடும் தனியாக. பால் உள்ளே இறங்கிடும். அந்த திப்பி அப்படியே தனியாக வந்துடும். இதையுமே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிழிஞ்சு எடுத்துடலாம். இருக்கிறத பாலை சுத்தமாக எடுத்துடலாம். வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துட்டேன் நானும். பாருங்கள் எவ்வளோ பால் இருக்குது பாருங்கள். அதில் எடுத்துட்டு அகெயின் திரும்பவும் ஒரு முறை இதை வடிகட்டணும். வடிகட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் திப்பி இருக்கும் இல்லையா, அதனால் திரும்பவும் வடிகட்டிக்கலாம். இதை அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம எடுத்து வச்சிடணும். என்ன ஆகும்னா, கீழே அந்த பால் இது இருக்கு இல்லையா, மாவு இருக்கு இல்லையா, அது அப்படியே கீழே படிஞ்சிரும். மேலே தண்ணி நிற்கும். அந்த தண்ணியை மேலாக எடுத்து வடிகட்டிக்கலாம். இதை அப்படியே எடுத்து மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடும். இதை பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை மேலாக தண்ணி இருக்குல்ல, அதை வடிகட்டிக்கலாம். இது ப்ராசஸிங் ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் வத்தல் சூப்பராக இருக்குங்க. இதை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் அந்த கீழே இருந்தது இல்லையா மாவு, அதை எடுத்து போட்டு காய்ச்ச வேண்டியது தான். நம்ம கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுக்கிட்டோம். இது இப்படி காய்ச்சணும்னா அடி பிடிக்கும். அதனால் பெருங்காயத்தூள் போடலாம். நல்லா மணமாக இருக்குங்க. ஒரு இட்லி குண்டானில் கொஞ்சம் தண்ணியை வச்சு அதில் ஒரு தட்டு கவுத்து போட்டு முடிஞ்ச வரைக்கும் கிண்டிட்டு, அதுக்கப்புறம் வேகாமல் இருக்கும் இல்லையா, அதனால் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எடுத்து அந்த குண்டானை வச்சு மூடி வச்சாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா உள்ளே சூப்பராக வெந்திருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள்.
இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு முறை கிண்டிட்டு மற்ற வச்சு நல்லா கிண்டி விட்டுறலாம். கட்டிலாம் இல்லை, இருந்தாலும் கீழே மேலேயும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு முறை கிண்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கு பிடிக்கிறது இருக்கு இல்லையா, அதில் போட்டு புழிய வேண்டியது தான். இந்த இடியாப்பம் புழியறது இருக்குல்ல, அதில் கூட புழியலாங்க. சூப்பராக வந்ததுங்க. சும்மா சூப்பராக புழிஞ்சிட்டோம். ஒரே நாளில் காஞ்சிடுதுங்க. வெறும் பால் தானே, கோதுமையோட பால் தானேங்க, அதனால தான். அதே மாதிரி பொரிக்கும்போது வெள்ளை வெளையல்னு இருந்தது வத்தல். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு, காஞ்சிடுச்சு. இவ்வளோ வத்தல் கிடச்சிது பாருங்கள், எப்படி பொரியுது பாருங்கள். சூப்பரில் வெள்ளை வெளையல்னுங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். 2 டைப்பாக போட்டோம். ஒன்று முறுக்கு புழியறதும், இன்னொன்று இடியாப்பம் புழியறதும் போட்டோம். இது முறுக்கு புழியறது. இதுவுமே நல்லா பொரிஞ்சு நல்லா வெள்ளை வெளையல்னு வந்தது. சூப்பராக இருக்கு இல்லைங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க அது. பாருங்கள், ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. பாய்ங்க.